அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 16, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்னன்னா, உலகின் கடல்சார் சக்தி இந்தியா 3 போர்க்கப்பல்களை அர்ப்பணித்து பிரதமர் மோடி பெருமிதம்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகின் முக்கிய கடல்சார் சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வாக்ஷீர் ஆகிய 3 முன்கள போர் கப்பல்களை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் பிரதமர் மோடி நாட்டுக்கு புதன்கிழமை அர்ப்பணித்தார். பின்னர் அவர் பேசியது, ஒரு பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல் ஐஎன்எஸ் சூரத் பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல், சிறிய ரக போர்க்கப்பல் ஐஎன்எஸ் நீலகிரி, அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் ஐஎன்எஸ் வாக்ஷீர். ஸோ இந்த 3 நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு பார்த்துக்கோங்க, ஐஎன்எஸ் வாக்ஷீர் ஆகிய 3ம் ஒரே நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதுவே முதல் முறையாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்பிக்கைக்குரிய நாடு இந்தியான்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வலிமைமிக்க போர்க்கப்பல்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மூன்று முன்கள போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும். தற்சார்பு இந்தியா முன்னெடுப்பு நாட்டை வலிமையானதாக மாற்றி வருகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். இதில் B-15B ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பல் திட்டத்தின் கீழ் 4வது மற்றும் இறுதி கப்பலான ஐஎன்எஸ் சூரத் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன தாக்குதல் போர்க்கப்பல்களில் ஒன்றாகும். இந்த கப்பல் 75% உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டது. B-17A போர்க்கப்பல் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட முதல் கப்பல் ஐஎன்எஸ் நீலகிரி. அதிநவீன உபகரணங்களுடன் கூடிய இக்கப்பலில் MH-60R ரக ஹெலிகாப்டர் உட்பட பல்வேறு ரக ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். இவ்விரண்டு போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பிரிவால் வடிவமைக்கப்பட்டு மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டப்பட்டதாகும். B-75 ஸ்கார்பியன் திட்டத்தின் 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வாக்ஷீர் பிரான்ஸ் கடற்படையுடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டு மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டப்பட்டது. கடல் மேற்பரப்பு மற்றும் கடல் கீழ் தாக்குதல், உளவு தகவல் சேகரிப்பு என பன்முக பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இக்கப்பல் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவின் நிபுணத்துவத்தை பறைசாற்றுகிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர் நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் அது ஃபுல்லாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்டாக சுருக்கி எடுத்துக்கோங்க. இல்லை இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 108 ஆம்புலன்ஸ் சேவை ஓராண்டில் 18 லட்சம் பேர் பயணம் தெரிவிச்சிருக்காங்க. அவசரகால 108 ஆம்புலன்ஸ் சேவை மூலமாக கடந்த ஆண்டில் மட்டும் 18.35 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அதில் பிரசவகால மருத்துவ உதவிகள் மற்றும் 3.42 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் மூலம் 108 ஆம்புலன்ஸ் சேவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மொத்தம் 1353 ஆம்புலன்ஸ்கள் மாநிலம் முழுவதும் இயக்கப்படுகின்றன தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம நோட் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேராக கேட்டிங்கன்னா தெரில, பட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது, இத்தனை பேர் சேவ் பண்ணியிருக்காங்கன்றத. அப்புறம் 3ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் ஒருங்கிணைப்பு பள்ளியில் சென்னை ஐஐடின்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை ஐஐடி மத்திய கல்வி அமைச்சகத்தின் காசி தமிழ் சங்கமம் 3வது ஆண்டு நிகழ்வை பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடத்த தயாராகி வருகிறது. இதில் பங்கேற்க விரும்புவோர் இணையத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துக்கும் வாரணாசிக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 24 வரை காசி தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. இதன் முக்கியத்துவம் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் முழக்கத்தை வலியுறுத்தும் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாரணாசிக்கும் தமிழகத்துக்கும் இடையே நடக்கிறது காசி தமிழ் சங்கமம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமை ஆகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழில் ஆகும் அப்படின்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணன் பொறுப்பேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வி நாராயணன் புதன்கிழமை ஜனவரி 15ஆம் தேதி பொறுப்பேற்றார். பெங்களூரை தலைமையாக கொண்டு செயல்படும் இஸ்ரோ தலைவராக 2 ஆண்டு காலம் பதவி வகித்த எஸ் சோம்நாத் செவ்வாய்க்கிழமை பணி ஓய்வு பெற்றார். அதுக்கடுத்து இவர் பதவி ஏற்றுக்கதாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்னென்னா, இவர் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இருந்த நியூஸில் நம்ம வாசிச்சிருப்போம் ப்ரீவியஸ் டேஸில். ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி நீங்கள் படிக்கிறப்போ மறக்காது உங்களுக்கு. அப்புறம் இந்த தானியங்கிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் புதன்கிழமை நடைபெற்ற 77வது இராணுவ தின அணிவகுப்பில் பங்கேற்ற 4 கால்களுடன் கூடிய பன்முக பயன்பாட்டுக்கான தானியங்கி இயந்திரம்னு சொல்லி அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 77வது இராணுவ தினமாக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டெக்னாலஜி வைஸாக இந்த மாதிரி 4 கால்கள் கொண்ட ஒரு டாக் மாதிரி இருக்குது. அது பின்னாடி டேபு இல்லை ஜாய்ஸ்டிக் மாதிரி ஏதோ வச்சு இயக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபென்ஸில் நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பன்முக பயன்பாட்டுக்கான தானியங்கி. ஒரு வரலாறு படைத்தனர் இந்திய மகளிர்.
பிரதிகா ஸ்மிருதி அதிரடி தெரிவிச்சிருக்காங்க. பிரதிகா ரவால், ஸ்மிருதி மந்தானா ஆகியோரின் அதிரடியால் அயர்லாந்துக்கு எதிரான கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் ஆட்டத்தில் 304 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. இந்த சாதனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்ச ரன் குவிப்பு ஒருநாள் ஆட்டத்தில் 435 என்ற ரன்களை குவித்த முதல் முறையாக 400 ரன்களை கடந்தது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மட்டுமே 400 ரன்களை கடந்திருந்தது. 233 ரன்கள் சாதனை. பிரத்திகா, மந்தானா இருவரும் இணைந்து 233 ரன்களை குவித்தனர். மகளிர் ஒரு நாளில் 200க்கும் மேல் சேர்ந்த 4வது இந்திய இணை சாதனை படைத்தனர். அதிக வித்தியாசத்தில் வெற்றி 304 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. துரித சதம் கேப்டன் ஸ்மிருதி மந்தானா 70 பந்துகளில் 100 ரன்களை விளாசி துரித வேகத்தில் சதமடித்த இந்திய வீராங்கனை சாதனையை படைத்தார். 7 பவுலர்களை பயன்படுத்தி அயர்லாந்து இந்திய பேட்டர்களை வீழ்த்த மொத்தம் 7 பவுலர்களை பயன்படுத்தியும் அயர்லாந்து எண்ணம் நிறைவேறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்ட நாயகி விருது பிரதிகா ரவாலுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2 தனியார் நிலவு ஆய்வுக்கலங்களை விண்ணில் செலுத்தியது ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு தெரிவிச்சிருக்காங்க. நிலவில் இறங்கி ஆய்வு செய்வதற்காக 2 தனியார் விண்கலங்களை அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் புதன்கிழமை விண்ணில் செலுத்தியது. புளோரிடா மாகாணம் கேப் கனவரலில் உள்ள நாசாவின் ஏவுதளத்தில் இருந்து அமெரிக்காவின் ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் நிறுவனம், ஜப்பானின் ஜஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்களின் ஆய்வுக்கலங்களை அவற்றை தனித்தனி சுற்றுப்பாதைகளில் வெற்றிகரமாக கொண்டுவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். நிலவில் இறங்கி ஆய்வு மேற்கொள்ளும் ஜப்பானிய ஐஸ்பேஸ் நிறுவனத்தின் 2வது முயற்சி இது. ஏற்கனவே அந்த நிறுவனம் நிலவில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தரையிறக்க முயன்ற ஆய்வுக்கலம் விழுந்து நொறுங்கியது நினைவு கூறத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வங்கதேச அரசியல் சாசனத்திலிருந்து மதச்சார்பின்மை நீக்கம் சீர்திருத்த குழு பரிந்துரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. வங்கதேச அரசமைப்பு சட்டத்திலிருந்து மதச்சார்பின்மை, சோசியலிசம் ஆகிய வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று இது தொடர்பாக அமைக்கப்பட்ட சீர்திருத்த குழு பரிந்துரைக்கதாக சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அது எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இல்லை. இது சீர்திருத்த குழு பரிந்துரை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக எந்த நாட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்கதேசம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.